ஹாய் எவ்ரிபடி. நான் யுவராஜன், திருப்பூர்லேருந்து வர்றோம். கொங்கு கஃபேன்னு ஒரு ஸ்தாபனத்தை நடத்திட்டு வந்துட்டுருக்கிறேன். இங்கே நம்ம பிஎன் ஹோம் கார்டனுக்கு வந்து நேற்று வந்திருந்தோம். கேள்விப்பட்டு வந்தோம், பார்த்து வந்தோம். பட் இங்கே உள்ளே வந்த டைம்லேருந்து சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் எல்லாத்துக்குமே. நான், என்னுடைய ஒய்ஃப், என்னுடைய பொண்ணு 3 பேரும் தான் வந்திருந்தோம். உண்மையிலேயே ஃபேமிலியாக வர்றதுக்கும் பேச்சுலர்ஸாக வர்றதுக்கும் அருமையான லொக்கேஷன். உண்மையிலேயே நம்ம சொந்தமாக தோட்டம் வாங்கி நம்ம தோட்டத்துக்குள்ளார என்னவெல்லாம் நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது அவ்வளவும் இங்கே நம்ம அதுக்கு மேலேயே நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஃபுட் ஆகட்டும், நாங்கள் தங்கியிருந்தது பார்த்திங்கன்னா மினி காட்டேஜு. இன்னொன்று என்னென்னா, ஹவுஸ் கீப்பிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது வந்து தட்டிக்கவே முடியாது. அவங்களுடைய உபசரிப்பு, நம்ம கொங்கு ஸ்டைல் உபசரிப்பு, அது என்றைக்கும் நம்மளுடைய கொங்கு மண்ணில் இருந்து அதை வந்து எடுக்க முடியாது, பிரிக்கவும் முடியாது. அந்த மாதிரியான உபசரிப்பு நம்ம மாமனார் வீட்டுக்கு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு உபசரிப்பு. அவங்களுடைய கவனிப்பு எல்லாமே வந்து அட்டகாசம். இருந்த அங்கே பண்ணிகிட்ருக்கிற எல்லா பசங்களும் நம்ம வீட்டு பசங்க மாதிரி எல்லாருமே வந்து சூப்பராக கூட வந்து ஒத்துழைச்சாங்க. நம்மளுக்குன்னு தனியாக ஒரு கைடன்ஸு எல்லாமே வந்து பக்காவாக இருந்தது. அதுக்கு மேலே நம்ம தங்கியிருந்த இடம், அதை சுற்றி இருக்கிற அந்த பறவைகள், டோட்டலாக எல்லாமே, அதாவது ஒரு ஒரு எவ்வளோ டென்ஷனாக வருமோ அந்த டென்ஷன் எல்லாமே இங்கே வந்ததுன்னா டோட்டலாக நம்மளுக்கு வந்து சால்வ் ஆயிரும். அந்த மாதிரியான ஒரு சுற்றுச்சூழல். உண்மையிலேயே என்ன சொல்கிறது, அதாவது சொல்லணுங்கிறதுக்காக இது சொல்கிறது கிடையாது. உண்மையிலேயே ஒரு அந்த பறவைகளுடைய சத்தத்தை கேட்டுட்டு அந்த ஒரு ஆர்ப்பரிப்பில் அருமையாக இருந்தது. உண்மையிலேயே வாங்க எல்லோரும், இதெல்லாம் பார்க்குற எல்லாருமே ஒரு டைம் வந்து அனுபவிச்சுட்டு போங்க. அதுக்கப்புறம் நம்மளே வந்துடுவோம். ஒன்ஸ் வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வரத்தான் தோணும். திரும்ப வர வேண்டாங்கிற அளவுக்கெல்லாம் வந்து எதுவுமே இங்கே கிடையாது. ஒரு விளையாடுற ஸ்பேஸ் ஆகட்டும், குழந்தைகளுக்கு உண்டான ஸ்பேஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே வாங்க, எல்லாருமே வாங்க. இல்லை சார், பேர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது? பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ப்ளே ஏரியாஸ் நல்லா இருந்துச்சு. பேரட்டோட நீ என்ஜாய் பண்ணது எல்லாமே நல்லா இருந்துச்சு. உன்னோட டோட்டலாக கேமல் கிட்ட போய் நீ விளையாண்டு இருந்தது, டாக்ஸ் கூட விளையாண்டது நல்லா இருந்துச்சு. இது ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸுங்க. அதாவது குழந்தைகளுடைய சேஃப்டி தான் நம்ம எல்லா இடத்துலையுமே பார்ப்போம். அது வித்தவுட் டவுட்டு நம்ம ரூம்குள்ளே இருந்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்க தான் தோட்டத்துக்குள்ளே நம்மளுடைய தோட்டத்துக்குள்ளே எப்படி போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்களோ மேக்ஸிமம் என்ஜாய்மெண்ட்டு எங்கள் பாப்பா பண்ணாங்க. சேஃப்டி ரொம்பவுமே நல்லா இருந்தது, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி ஃபுட்டு, நம்ம வீட்டு ஃபுட்டு, நம்ம நோம்பி நொடினா என்ன மாதிரி சமைச்சு கெஸ்ட்டுக்கு எப்படி நம்ம வந்துட்டு உபசரிப்போமோ அந்த மாதிரியான ஃபுட்டாக தான் இருந்தது. நைஸ் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். அடுத்தது இனி எப்போ வரலாம், இல்லை யார் கூட வரலாம் அப்படிங்கிற பிளானிங் நாங்கள் இப்போ போட்டுட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. தேங்க்யூ.